கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. இந்த முருகன் உனக்கு தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை பற்றி அன்பும் அக்கறையும் எனக்கு இருக்காதா? என்னை தகப்பனாக ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படி எல்லாம் கஷ்டம் வருகிறது, கவலைகள் வருகிறது என்று எண்ணி விடாதே. அந்த கஷ்டத்திலும் கவலையிலும் உன்னை வெற்றி பயணத்தை தொடர வைப்பதற்குத்தான், அந்த சோதனையில் இருந்து மீட்டு கொண்டு வருவதற்குத்தான் உன் மனம் இங்கு உனக்கான உறவை நான் உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக இந்த முருகனானவன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும், உன் வாழ்க்கையில் சோதனைகள் தலை தூக்கி கொண்டு இருக்கிறதே என்று என்ன செய்வதென்று அறியாது என் பிள்ளை திக்கி திணறிக் கொண்டு இருக்கும் வேளையிலே உன் வாழ்க்கையை பற்றி கவலையை நான் உனக்கு நிரந்தரமாக்கி விடுவேனா என்று மட்டும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்கமே, உன் வாழ்க்கையை பற்றிய கவலை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று சொல்வதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். நீயே என்ன நினைக்கிறாய் தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் நான் கடந்து வருவதே பெரிய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாடங்களை கற்பிப்பவர்களும் கற்பித்து தருபவர்களும் சில சமயத்தில் நம் வாழ்க்கையாகவே மாறும் தருணங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நம் இந்த முருகன் மீது அசையா நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நீ திக்கற்று திசையற்று அங்கு நின்று கொண்டு இருக்கும் போதும் கூட, நடுக்கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கும் போதும் கூட, என் அப்பன் முருகன், என் கந்தவேலன் என்னை கரை சேர்க்க கண்டிப்பாக வருவான் என்று இந்த அப்பனை நீ மனதில் உறுதியாக நிலைநிறுத்தி கொள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மை தன்மை உனக்கு புரிவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தான் இடைப்பட்ட காலத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். புதிய உறவானவரை பற்றி உன் மனது பதற்றம் அடையாதே. உன் மனதுக்குள் எந்த உறவு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீ நீண்ட காலமாக ஏக்கத்தோடு இருந்து கொண்டு இருந்தாயோ, அந்த நீண்ட கால ஏக்கத்திற்கு விடை கொடுக்கும் தருணமாகத்தான் வந்திருக்கிறேன். நீ கேட்ட உறவை உன் கரம் பற்றி கொள்ள, உன் கரம் சேர்த்து கொள்ள, உன் வாழ்க்கையை பற்றி உனக்கான நல்லதை செய்து கொள்வதற்காக வந்திருக்கும் போது நடந்ததை பற்றி, நடக்க இருப்பதை பற்றியும் நீ உன் மனதில் வருந்தி கொள்ளாதே. என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்காக யார் இருக்கிறார்கள், உனது உண்மையான அன்பும் பாசமும் தருவதற்காக யார் இருக்கிறார்கள் என்று உண்மை தன்மையை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்தேன். அனுதினமும் இந்த 6 முகனை வழிபட்ட பிறகும் 7 முகத்தை காண்பிக்காமல் விட்டு விடுவேனா? அப்பனே முருகா, என்னை கதி என்று சரணடையும் என் பிள்ளை, நான் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி எடுத்து செல்லப் போகிறேன். எந்த உறவுக்காக என் பிள்ளை இவ்வளவு காலமாக இங்கு காத்து கொண்டிருந்தார்களோ, அந்த காத்திருப்புக்கான நேரம் காலம் இங்கு தொடங்கி விட்டது. என் பிள்ளை, உன் வாழ்க்கையை பற்றிய கவலை நான் அறிந்தும் அறியாமலும் இருந்து விடுவேனா என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய நல்லதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றால் உன் கருமை வினைகளை அத்தனையும் நீ கடந்து வந்து விட்டாய். சோதனைகள் அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். உன் மனதில் இருக்கின்ற கவலைகள் என் துணையோடு நீ அங்கு கடந்து வரும்போது உனக்கான வெற்றி உன் பாதையை உனக்கு முன்னால் சென்று நான் உன் வாழ்க்கையில் அங்கே தெளிவுரையை முடிவுரையும் கட்டத்தான் வந்திருக்கிறேன். முடிவுரை என்று சொன்னவுடன் உன் மனதை படத்த மறையாது. உன் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் தான் நான் சொல்கிறேன். என் பிள்ளை, உன் வாழ்க்கை என்னவெல்லாம் இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று உன்னை விட உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை விட நீ எங்கே முன்னேறி விடுவாயோ, நீ கேட்டது எங்கே கிடைத்து விடுமோ என்று உன்னை எப்பொழுதும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீ கேட்டது எங்கே கிடைத்து விடுமோ என்றெல்லாம் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் நான் சற்று இடம் கொடுக்கப் போவதில்லை. உனக்கு எதிரிகளை பார்த்து வியக்கும்படி, உன் எதிரிகளே பார்த்து அச்சப்படும்படியான நிகழ்வுகளையும் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறேன். நடக்கப் போகும் விஷயத்தை நல்லதாக நடத்தி தர யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையை மாற்றி தருவதற்கு, உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது
கஷ்டத்தை நினைத்து கவலையை நினைத்து உன் மனது பதற்றம் அடையாதே. என் கண்ணின் மணியே, எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு தெரிகின்றது. ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். யார் சொன்னது? உன் சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றது போல் மாற்றி தந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதைக்காகத்தான் நான் இந்த முருகன் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன். நீ எப்பொழுதும் எதற்கும் பயப்பட வேண்டாம். என் தங்க பிள்ளையே, நீ வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். எத்தனை சோகத்திலும் உன்னை பற்றி அங்கு யார் என்ன சொன்னாலும் சரி, அத்தனையும் நம்புவதற்கு நான் உன்னை பற்றி அறியாதவன் அல்ல. உன்னை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன் பக்கத்தில் உன் நியாயத்தில் தருமத்தையும் தெரிந்து கொண்டு தான் உன் அருகில் நான் வந்திருக்கிறேன். கரை கடலை எப்படி கடக்கப் போகிறேன் என்று நினைக்க வேண்டாம். முருகா முருகா, என் நாமத்தை மட்டும் நீ பயனற செய்து கொண்டே இரு. சர்வ நிச்சயமாக நான் உன்னை துணை கொண்டு ஆட்கொள்ள இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உன் எண்ணத்தின்படி உன் மனதில் என்ன ஆசையை நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நீ எதிர்கொண்ட புதிய உறவானவர் இப்போது வந்து சேரப்போகிறார். உன்னுடைய போதிய நிலைமைக்கு தீர்வு என்னுடைய நாமம்தான். என் பிள்ளை முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போது உன் மனதார உன் வாழ்க்கையை மாற்றி தருவது இந்த அப்பன்தான். இன்று நீ புரிந்து கொள்ளும் காலம் வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது என்று நீ கடந்து போனவர்களை நினைத்து உன்னை கஷ்டப்படுத்து தீவுகளை நினைத்தும் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. கஷ்டமே நிரந்தரம் இல்லாத போது உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மட்டும் எப்படி நிரந்தரமானவர்கள்? உன் கஷ்டத்தில் பிடியிலிருந்தும் கவலையிலிருந்தும் பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்குத்தான் இப்பொழுது நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் என்று நம்பிக்கை உனக்கு தருவதற்கு வந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு பிடித்தது உன் கையில் வந்துவிட்டு போய்விடும் என்றுதான் சில சமயத்தில் அவசரமாக உன் முடிவுகளை எடுத்துக்கொண்டு அதன் பின்பு வரும் பின் விளைவுகளை நினைத்து நீ கஷ்டப்படாதே. எப்பொழுதும் ஒன்று ஆகவில்லை. நீ யாருடைய கையை பிடித்து இருக்கிறாய் தெரியுமா? இந்த முருகனுடைய கரங்களை பிடித்திருக்கிறாய். என்னை சர்வ சாதாரணமாக நீ எடை போட்டு விடாதே என் பிள்ளை. மற்றவர்கள் ஒரு கஷ்டம் என்று சொல்வதற்கு முன்னதாகவே நான் கை கொடுத்து தூக்கிவிடும்போது என் பிள்ளை, என் செல்ல பிள்ளையான உனக்கு கவலை வந்துவிட நான் வழி நடத்தி விடுவேனா? அதற்கு அறிவதற்கு முன்னதாகவே, நீ உன் மனதை புரிவதற்கு முன்னதாகவே அதிலிருந்து மீட்டு கொண்டு உன்னை உன் வாழ்க்கையை பிடியிலிருந்து காப்பாற்றி உன் வாழ்க்கையை நினைவிலிருந்து காப்பாற்றி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இரு. நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டு இரு. உனக்கு பிடித்த ஒன்றை உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பது, உனக்கு பிடித்தமான உறவை உன் கையில் சேர்ப்பது என்று தீர்மானித்து விட்ட பிறகு நீ வருந்தாதே. உனக்கான நேரத்தை வகுத்து கொண்டுதான் இருக்கிறேன். விரைவில் அது வந்து சேரப்போகும் காலம். என் குழந்தை, இந்த நிலையை இப்படியே தான் இருக்குமோ என்று நீ கஷ்டத்தை நினைத்து கவலையை நினைத்து உன் மனது இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. இதுதான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு சரியான நேரம் வந்து விட்டது. நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதியை மாற்றுவதை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி எடுத்து சென்று நீ கேட்ட வெகுமதியோடு உனக்கான உறவோடு உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு நடத்தி தந்து உன் மனநிலை ஏங்கி உறவோடு நான் இப்பொழுது உன் நிலையை வெற்றியடைய செய்து வந்து விட்டேன். நினைத்தது நான் நடக்கப் போகிறது. நான் நடத்தியே தீருவேன். நான் இருக்கும்போது நீ பயப்படுக வேண்டாம். நீ எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக சமாளித்து கொண்டு இரு. நான் எப்பொழுதும் உன் அருகே இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.